தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 100ஆம் சங்கீதம், சங்கீதம் 100. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. எனவே இந்த சங்கீதம் அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே எந்த ஒரு சங்கீதத்தையும் அநாதை சங்கீதம் என்று சொல்லக்கூடாது என்றும், ஒவ்வொரு சங்கீதத்தையும் ஆவியானவரின் சங்கீதம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் நான் விரும்புகிறேன். 100வது சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம். எனவே முதலாவதாக அவ்வளவு வசனங்களை நான் வாசித்து விடுகிறேன். இந்த 100ஆம் சங்கீதத்தின் அடைப்பு குறிக்குள்ளே ஸ்தோத்திர சங்கீதம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று. 93ஆம் சங்கீதம், இன்னும் 95ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை ராஜரீக சங்கீதங்கள் என்றும் துதியின் பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆக 100வது சங்கீதம் ஒரு ராஜரீக சங்கீதம், துதியின் கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களா? வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்த சங்கீதத்தின் விளக்கத்தை சொல்லும் பொழுது என்னோடு சேர்ந்து இந்த வசனமாக நீங்கள் வருமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களை ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு துதியின் ஆராதனைக்கு அழைக்கும் ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. யாருக்கு துதி செலுத்த வேண்டும், எப்படி துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு வர்ணித்து காட்டுகிறது. முதலாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது துதி என்பது ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டியதாகும் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் ஆண்டவர், ஆண்டவருக்கு நம்முடைய துதியை செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட அனைவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படி அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை துதிக்க வேண்டும். அவர் ரத்தம் சிந்தி மீட்டார். எனவே படைக்கப்பட்டவர்கள் அனைவரும், மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அது மட்டுமல்ல, தம்முடைய இரத்த கரையத்தினாலே அவர்களை மீட்டார், அவர்களை சம்பாதித்தார். சிருஷ்டித்ததினாலே, மீட்டதினாலே, சம்பாதித்ததினாலே, பின்னும் அவர்களை அழைத்ததினாலே அவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம். அப்படிப்பட்ட சொந்தக்காரர்களாகிய நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதற்காக? அவர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் ஒருவரே தெய்வம், அவரே உண்டாக்கினவர், நாம் அல்ல, நாம் கடவுள்கள் அல்ல. நீ ஒரு கடவுள், நான் ஒரு கடவுள் என்று சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த முட்டாள்தனமான அறிவீனமான போதனையின்படி அல்ல, அறிவீனமான போதனையின்படி அல்ல. கர்த்தர் ஒருவரே தெய்வம், நாம் ஆடுகள், அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உண்டாக்கினவர், அவர் உண்டாக்கப்படாதவர். ஆதியிலிருந்து அந்த வரை அப்படி நிலைத்திருப்பவர், நீண்ட ஆயுசுள்ளவர். நாமோ உண்டாக்கப்பட்டவர்கள்.
கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நாம் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். 82ஆம் சங்கீதத்தின் விளக்கம் உங்களுக்கு யூடியூப்ல நீங்கள் பார்க்க முடியும் என்றால் அந்த சங்கீதத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து விடுவது நல்லது. அந்த சங்கீதத்திலே இந்த தேவர்கள் என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஆக முதலாவதாக ஆண்டவர் உண்டாக்கினவர், இரண்டாவதாக உருக்கமானவர். 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் கிருபை மிகுந்தவர், அவர் கிருபை உள்ளவர் என்பதனாலே அவர் நல்லவர், அவருடைய கிருபை நாள்தோறும் புதியது, காலை தோறும் புதியது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இல்லாத இடத்திலே இலவசமாக அருளப்படக்கூடிய ஈவு கிருபை. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, நாம் மண்டென்று நினைவு கூறுகிறார். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். தெய்வமோ உருக்கமானவர், நம்மேலே கிருபை மிகுந்தவர், நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கிருபைக்கு பாத்திரவான்கள் நீங்கள், நான். கிருபை இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இருப்பதிலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பை பெற்றோம். எப்படி வாசிக்கிறோம் வேதத்திலே? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை, தேவனுடைய கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உருக்கமானவர், கிருபை மிகுந்தவர், இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர், தயை மிகுந்தவர் என்றெல்லாம் வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக முதலாவதாக அவர் நம்மை உண்டாக்கினவர், இரண்டாவதாக நம்மேலே உருக்கமானவர், மூன்றாவதாக உண்மையுள்ளவர். 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் உண்மையுள்ளவர், மாறாதவர். நாம் மாறலாம், அவர் மாறாதவர், அவருடைய வாக்கு தத்தத்திலே மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவருடைய வாக்கு எழுத்து உறுப்பு, அவருடைய வாக்கு அதன் உறுப்பு எழுத்து ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றுமே தரையிலே விழுந்து விடுகிறதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாறாதவர், இன்னும் வாக்கு தத்தத்திலே மாறாதவர், உண்மையுள்ளவர். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விசித்திரமான விசேஷமான விசுவாசத்தை வர்த்திக்கக்கூடிய ஒரு வசனம். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவிசுவாசத்தோடு நாம் இருந்தாலும் தேவனுடைய உண்மையான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தோடு பலிக்கும். விசுவாசிக்கவில்லை என்றால் ஒரு அடியோடு நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர், உண்மையுள்ள கர்த்தர், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய விரலிலே வைத்திருக்கக்கூடியவர். அவர் சொல்லுவதை நம்பாவிட்டால் பாவம். எப்படி? ஆண்டவர் சொன்னார், தம்முடைய தூதனை அனுப்பி சகரியாவின் இடத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். நம்பவில்லை. அவன் நம்பாமல் இருந்தும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பலித்தது. யோவான் பிறந்தான். அவர் சொல்லுவதை விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தோட வாக்குத்தத்தம் பலிக்கும். அவர் சொல்லுவதை விசுவாசிக்கவில்லை என்றால் அடியோடு, தலையில் நங்கென்று ஒரு குட்டோடு ஊமையாக்கப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. பலிக்குமா பலிக்காதா? ஊக்கத்துடனே ஒருமுகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோமே, நடக்குமா நடக்காதா?
இந்த சந்தேகத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு மூல காரணம், முக்கியமான காரணம். உங்களுக்கு தேவை வாக்கு தத்தம், ஆண்டவருக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்யாமல் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை சமூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அட்டையிலே, கட்டையிலே, சட்ட வாக்கியமாக எத்தனையோ நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆலய மணி கூட அவ்வப்போது மணியடித்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அமைதியாகிறது. பல வாக்குத்தத்தங்கள், என்ன ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் நமக்கு வாக்குத்தத்தங்கள், அதன் பின் வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி கூட நமக்கு உண்டு. என்னதான் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் சில பலிக்கின்றன, பல பலிக்கவில்லை. காரணம், நமக்கு தேவை வாக்குத்தத்தம், ஆண்டவருக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையின் தத்தம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்யவில்லை என்றால், ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவரே போதும் என்ற கருத்தோடு நாம் வாழவில்லை என்றால் வாக்குத்தத்தங்கள் பலிக்காது, அல்லது பலிக்காமல் நீடித்துக் கொண்டே இருக்கும். இன்னொரு காரணம், ஒரு சிறிய காரணம், சில சமயங்களிலே மற்றவர்களுக்கு நாம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறோம், வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், சத்தியமாக செய்வேன் என்று சொல்லியும் நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை, நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவது இல்லை. நம்முடைய வாக்குகளை நாம் நிறைவேற்றாததினாலே ஆண்டவரும் தம்முடைய வாக்குகளை காலதாமதம் பண்ணுகிறார், நிறைவேற்றவில்லை. எனவே ஒன்று, வாழ்க்கையை தத்தம் செய்யுங்கள். 2, நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை நிறைவேற்றுங்கள். வாக்கு தத்தங்கள் வந்து பலிக்கும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக உண்டாக்கியவர், இரண்டாவதாக உருக்கமானவர், மூன்றாவதாக உண்மையுள்ளவர். நாம் நம்மிலே உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தெய்வம் உண்மையுள்ளவர். எனவே இந்த உண்டாக்கிய கர்த்தரை, ஒரே தெய்வத்தை வணங்கி வழிபட்டு விசுவாசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். மற்ற தேவர்களெல்லாம் விக்கிரகங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. சிலருக்கு அவருடைய வயிறே தெய்வம் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் ஹீரோ வர்ஷிப், மனிதர்களையே அவர்கள் வணங்குகிறார்கள், மனிதர்களையே வணங்குகிறார்கள். எங்கள் இதய தெய்வமாகிய என்று சொல்லி ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே பவுலையும் சீலாவையும் சிலர் வணங்கினார்களே, அதே போல ஹீரோ வர்ஷிப், மனித வணக்கம், விக்கிரக ஆராதனை, அதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அந்நிய தேவர்கள், புறஜாதிகளின் கடவுளர்கள், தேவர்கள், அவர்களும் உண்மையான தெய்வங்கள் அல்ல. ரூத்தின் சரித்திரத்திலே ஓர்பாள் என்பவள் அந்நிய தேவர்களின் பின்னால் போய்விட்டாள் என்று சொல்லி நகோமி அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக விக்கிரக வணக்கமின்றி வயிற்றுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு மனிதர்களை வணங்காமல், அது மட்டுமல்ல அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றாமல், நாம் மெய்யான தேவனாகிய அன்புள்ள கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு அவரை மட்டுமே வணங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை என்பது முதலாவதாக ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு. இரண்டாவதாக ஆனந்த சத்தத்தோடு என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். ஆனந்த சத்தத்தோட, என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கட்டளையிட்டாரே, அந்த தெய்வத்தை, ஒரே தெய்வத்தை, இயேசுவின் வடிவிலே வந்த யெகோவா தெய்வத்தை, அவரை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டியது நம்முடைய கடமை. மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக அவரை வழிபட வேண்டும், அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 படகுகளிலே பயணம் செய்ய முடியாது, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் நாம் பதித்து வாழவே முடியாது. ஆண்டவரை மட்டும் தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சந்தோஷத்தோடு, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே 116ஆம் சங்கீதத்திலே, அதே போல ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இளையகுமாரன் பிதாவினிடத்தில் வந்த பொழுது, மனம் திரும்பி அவன் வந்த பொழுது அவனுக்கு என்ன சந்தோஷம், எவ்வளவான சந்தோஷம்.
அவனுக்கும் சந்தோஷம், அவன் தகப்பனுக்கும் சந்தோஷம், அந்த வீட்டாருக்கும் சந்தோஷம், வேலைக்காரர்களுக்கு சந்தோஷம், தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இளைய குமாரனை போல மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து மண்டியிட வேண்டியது, அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் 3ஆம் வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. முதலாவதாக ஆண்டவருக்கு ஆராதனை, இரண்டாவதாக ஆனந்தத்தோட ஆராதனை, மூன்றாவதாக அர்ப்பணத்தோடு ஆராதனை. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அர்ப்பணம். அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகள். அர்ப்பணம் செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சட்டைகளின் கீழே அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டும். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் வாழ வேண்டும். அம்மா அப்பா நம்மை எவ்வளவாக போஷிக்கிறார்கள், ஆண்டவர் எவ்வளவாக போஷிப்பார். நம்முடைய மெய்யான தெய்வம் பிதாவானவர் நம்மை எப்படி போஷிப்பார்? மேய்ச்சலின் ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகளாக வாழ வேண்டும், கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டுமே ஒழிய அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிற தன்னுடைய இச்சையின்படி மந்தையை விட்டு சிதறி அங்கும் இங்கும் ஓடக்கூடிய ஆடாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆடு என்ன செய்ய வேண்டும்? சிறிய காரியத்தை மட்டுமல்ல, பெரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக ஆடுகள் செவி கொடுக்கின்றன, ஆண்டவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படுகின்றன. ஆண்டவருடைய சொற்கள் வேத புத்தகம், வேத புத்தகத்தின் வாயிலாக வழி நடக்கின்றன. ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்கின்றன. இரண்டாவதாக ஆண்டவரை பின் செல்லுகின்றன. ஆண்டவரை பின் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நடந்த பாதையிலே நடக்க வேண்டிய வாழ்க்கை, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவருடைய நோக்கங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை ஆடுகளின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது அர்ப்பணம். செவி கொடுப்பது மட்டுமல்ல, பின் செல்வது மட்டுமல்ல. ஆடுகள் பலி செலுத்தப்படத்தக்கதாக வளர்க்கப்படுகின்றன. அதை மறைந்துவிடக்கூடாது. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்று சொல்லி 800 தடவை நீங்கள் பாடியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சிறந்த பலியாக, ஜீவனுள்ள பலியாக நாம் செலுத்த வேண்டும் என்பதை குறிப்புணர்த்துவது ஆடுகளின் வாழ்க்கை. செவி கொடுப்பது மட்டுமல்ல, பின் செல்வது மட்டுமல்ல, பலி செலுத்துவதற்கும் ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சகோதரரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு அடுத்த ஆராதனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை என்ன? ஆண்டவருக்கு நம்மை பலியாக செலுத்துவது. பவுல் சொன்னான், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னான். அவனே சொன்னான், இதோ என்னுடைய வாழ்க்கையை பான பலியாக ஆண்டவருக்கு வார்க்கிறேன் என்று சொல்கிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட, நம்முடைய ஜீவியத்திலே பான பலியாக, ஜீவ பலியாக, சிறந்த பலியாக கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். காரணம், ஒரே ஒரு வாழ்க்கை, விரைவிலே அது மறையும். கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுவே இறுதி வரை நிலைக்கும். இந்த வாழ்க்கை, இந்த சரீரம், இந்த ஜீவன் நமக்கு சொந்தமானதல்ல. இதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இரவலாக தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு உரிமையான இந்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு உரிமையான இந்த சரீரம், ஆண்டவருக்கு உரிமையான இந்த ஜீவன், இவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன் தெரியுமா? 2-3 ஆலயங்களே கட்டி கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேர் அந்த ஆலயங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். பணம் நிறைய கொடுத்திருக்கிறேன் ஐயா. ஆனால் ரட்சிப்பு, மறுபிறப்பு, நித்திய ஜீவன் இதெல்லாம் சொன்னால் விளங்கிக் கொள்ளக்கூடிய வயது எனக்கு இல்லை ஐயா. பணத்தை கொடுக்கிறேன், மற்ற காரியங்கள் எனக்கு விளங்கவில்லை. விளங்கும் உங்களுக்கு. பொய் சொல்லுகிறீர்கள். தேவனுக்கு தேவை பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்களுடைய அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். எனவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எனக்கு சொந்தமானதல்ல, இந்த வாழ்க்கை உமக்கு சொந்தமானது. என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எஞ்சிய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் இளைஞர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம்,
இப்பொழுதே உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். வாழை இலை போடப்படுகிறது, தண்ணீரை தெளித்து அதை கழுவி விடுகிறோம். சோறு போடப்படுகிறது, அறுசுவை கூட்டுகள் வழங்கப்படுகின்றன, சாம்பார் ஊற்றப்படுகிறது, நெய் ஊற்றப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சமும் குறையாமல் இலை எடுத்து எரிகிறோமே, ஒரு நாய் வந்து அதை சுவைக்கிறதே. கடைசியில எல்லாவற்றையும் நாமே அனுபவித்து விட்டு தூர தூக்கி எரியக்கூடிய எச்சிலையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இருத்தலாகாது. எச்சிலையாக வாழாமல் இயேசுவுக்கு சொந்தமாக இந்த வாழ்க்கையை ஆதி முதலாகவே, சிறுபிராய முதலாகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படித்தான் சாமுவேலை ஒப்பு கொடுத்தார்கள், அப்படித்தான் தீமோத்தேயுவை ஒப்பு கொடுத்தார்கள். சிறு வயது முதல் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய எழுத்துக்களை அறிந்தவர்கள், சிறு வயது முதல் விசுவாச வைராக்கியம் கொண்டவர்கள். அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அம்சங்களை சொல்லக்கூடிய சங்கீதம் இந்த 100ஆம் சங்கீதம். முதலாவதாக ஆண்டவருக்கு ஆராதனை, இரண்டாவதாக ஆனந்தத்தோடு ஆராதனை, மூன்றாவதாக அர்ப்பணத்தோடு ஆராதனை, நான்காவதாக ஆலயத்திலே ஆராதனை. 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை அறிந்திருக்கிறோமே. இன்னும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோமே. எபிரேயர் 10:25 அதுபோல ஆலயத்திற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். துதி, புகழ்ச்சி, ஸ்தோத்திரம், வசனம், ஊழியம், பாடல்கள், உரையாடல்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தல்கள், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆங்காங்கு செய்ய நம்மை அர்ப்பணித்தல் எல்லாமே ஆலயத்திலே உண்டு. ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஊழியங்களிலே பங்கு பெறுங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்திலே ஆண்டவரை வழிபடுவதிலே அர்த்தம் உண்டு. பலவிதமான ஸ்தோத்திர பலிகளை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எபிரேயர் 13:15. நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவருக்கு உகந்த பலி 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சரீரத்தை ஒப்பு கொடுப்பது ஜீவ பலி ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நற்கிரிகள் செய்வது ஆண்டவருக்கு விருப்பமான பலிகள் மத்தேயு 5:16, எபிரேயர் 13:16. நீதியின் பலிகள், நீதிக்குரிய கிரியைகளை செய்வது நீதியின் பலிகள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பேற்பட்ட பலிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செலுத்தி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. ஆக இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதலால் அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. 100வது சங்கீதத்திலிருந்து உம்முடைய ஆராதனையின் அம்சங்களை குறித்து, இந்த ஆராதனையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த 100வது சங்கீதத்தை வாசித்து விட்டு செல்ல கிருபைத்தாரும். அன்புள்ள ஆண்டவரே, ஞாபக சக்தியை நீர் எங்களுக்கு தந்து இந்த 100வது சிறிய சங்கீதத்தை நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாராமல் படித்து மனதில் வைத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போகும் பொழுதெல்லாம் இந்த 100வது சங்கீதத்தை சொல்லி செல்ல, வழி வழியாக நடக்கும் பொழுது நாங்கள் முணுமுணுத்து கொண்டே இந்த சங்கீதத்தை சொல்லி உம்முடைய ஆலய பிரகாரத்தில் பிரவேசிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.